ஆரல் ஸ்டாக் சொல்யூஷன் வழங்கக்கூடிய ஆரல் கிளைண்ட் சாஃப்ட்வேருக்கான கம்ப்ளீட் டெமோ வீடியோ இது. இந்த ஆரல் கிளைண்ட் சாஃப்ட்வேர் ஆனது என்எஸ்சி மற்றும் எம்சிஎக்ஸ் ஆகிய 2 மார்க்கெட்டுகளுக்குமே பொதுவானது. இந்த டெமோ வீடியோவில் ஆரல் கிளைண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்எஸ்சி மற்றும் எம்சிஎக்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றும் பொசிஷனல் ட்ரேடிங் எப்படி பண்ணணுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்பில் இருக்க ஆரல் கிளைண்ட் ஷார்ட்கட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மெயிலில் ரிசீவ் ஆன உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அது தானாகவே பாஸ்வேர்டுக்கு போயிடும். பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். சாஃப்ட்வேர் லாகின் ஆக தொடங்கின உடனே இனிஷியலாக டேட்டாபேஸ் அப்டேட் ப்ராசஸ் நடக்கும். இது குறைஞ்சது 5லிருந்து 25 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் ஹோம் ஸ்க்ரீனில் ரைட் சைட் டாப் கார்னரில் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த லைசன்ஸ் இன்ஃபர்மேஷனில் கிளைண்டோட நேம், மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பைரி டேட் ஆகிய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க இந்த பட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். முதலாவது ஈக்விட்டி பொசிஷனல். இந்த ஈக்விட்டி பொசிஷனலில் நிஃப்டி ஃபியூச்சரில் இருக்கிற குறைந்தபட்சம் 150 ஸ்கிரிப்டுகளோட பொசிஷனல் சார்ட் இருக்குது. அதாவது டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆகிய சார்ட்டை நீங்கள் ஈக்விட்டியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஈக்விட்டியில் இன்ட்ராடே கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரில் நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட சார்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த நிஃப்டி 50ல் உங்களால் இன்ட்ராடே மற்றும் பொசிஷனல் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். அடுத்ததாக கமாடிட்டி. கமாடிட்டியில் எம்சிஎக்ஸில் இருக்க டாப் 18 கமாடிட்டி கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ராடே மற்றும் பொசிஷனல் ட்ரேடிங் ரெண்டுக்குமே கிடைக்குது. அதாவது ஈக்விட்டி தவிர மற்றவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் மற்றும் கமாடிட்டி இன்ட்ராடே கிடைக்கும். அடுத்ததாக ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ஆப்ஷனில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 70 ஸ்கிரிப்டுகளை இன்ட்ராடே மற்றும் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு அட் சேம் டைம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஸ்க்ரீனில் கமாடிட்டி மற்றும் ஃபியூச்சரை பார்க்குறதுனால உங்களுக்கு ட்ரேடிங் டைமில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இன்ட்ராடே வாட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ஸ்க்ரீனில் இருக்கேன். இந்த ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ஸ்க்ரீனில் என்எஸ்சி மற்றும் எம்சிஎக்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டோட நேம். இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட இஓடி சார்ட், அதாவது டே சார்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த நேமை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட இஓடி சார்ட் டிஸ்பிளே ஆகும். இருக்கிற 70 ஸ்கிரிப்டோட இஓடி சார்ட்டையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்கிரிப்டோட ஃபியூச்சர் எல்டிபி ப்ரைஸ். இந்த ஃபியூச்சர் எல்டிபி ப்ரைஸை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே சார்ட்டை நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த சேம் ஸ்க்ரீன்லேயே நேமை கிளிக் பண்ணுறது மூலிமா இஓடி சார்ட்டையும், நம்பரை கிளிக் பண்ணுறது மூலிமா இன்ட்ராடே சார்ட்டையும் சேம் டைம் உங்களால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஈக்விட்டி எல்டிபி ப்ரைஸ். இங்கே ஃபியூச்சரோட எல்டிபி ப்ரைஸ் மட்டும் இல்லை, ஈக்விட்டியோட எல்டிபி ப்ரைஸும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கு. அதாவது ஈக்விட்டியோட ப்ரைஸையும் ஃபியூச்சரோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஈக்விட்டி ப்ரைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈக்விட்டி ப்ரைஸை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, அது ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கால்ஸ். அதாவது பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த உங்களுக்கு கால் செக்மெண்ட்டில் தான் வரும். பை வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் பை என்ற இண்டிகேஷன்லையும், செல் வந்து ரெட் கலரில் செல் இண்டிகேஷன்லேயும் வரும். பையிலேருந்து செல்லுக்கோ இல்லை செல்லிருந்து பையுக்கோ சிக்னல் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லோ கலரில் வெயிட்டிங் என்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக பார்க்க வேண்டியது அட்மின் மெசேஜ் பேனல். இந்த அட்மின் மெசேஜ் பேனலில் ட்ரேடிங் டைமில் அட்மின் சைடில் இருந்து பை அல்லது செல் ரெக்கமெண்டேஷனோ இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றினா எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே டைமிங்கோட டிஸ்பிளே ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம கால்ஸை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது கெட் பொசிஷனல் கால் க்ளோசிங் பேசிஸ் பட்டன். இந்த பட்டன் ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி ஸ்கிரிப்டுக்கு இஓடி சார்ட்டில் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆரல் கிளைண்ட்டில் இன்ட்ராடே சார்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டோட எல்டிபி ப்ரைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த இன்ட்ராடே சார்ட்டில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம், கலர் காம்பினேஷன்.
ரெட் அண்ட் க்ரீன் காம்படிஷனில் உங்களுக்கு சார்ட் டிஸ்பிளே ஆகும். இதில் ரெட்டில் இருக்கிறது எல்லாமே செல் கால்ஸ், க்ரீனில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பை கால்ஸ். தனியாக பை அண்ட் செல் சிக்னலும் வித் ஸ்டாப் லாஸோட உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த பை அட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பையோட பாயிண்ட்டையும், ஸ்டாப் லாஸுங்கிறது எஸ்எல்ங்கிறது ஸ்டாப் லாஸோட பாயிண்ட்டையும், டார்கெட்ன்றது உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் டார்கெட் அடிக்குன்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குது. நம்மளுடைய இன்ட்ராடே சார்ட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா க்ரீன் மற்றும் ரெட் காம்பினேஷனில் தான் இருக்கும். இந்த பை அட் அப்படிங்கிற அந்த க்ரீன் லைன் எந்த கேண்டிலில் கனெக்ட் ஆகுதோ அதுதான் இந்த உங்களோட என்ட்ரி பாயிண்ட். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிறது தான் உங்களுடைய அந்த கேண்டிலோட க்ளோசிங் தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 8468.30 இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த பாயிண்டில் பை பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த பை பாயிண்ட்டுக்கும் ஸ்டாப் லாஸ்க்கு இடைப்பட்ட அந்த பகுதியானது ஸ்டாப் லாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா தான் உங்களுக்கு ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. இந்த பை அமௌண்ட்டுக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைப்பட்ட பகுதி உங்களுக்கு டார்கெட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. லாஸ்ட் கால் என்ன வந்திருக்கு, என்ன டேட்டு, என்ன டைமு, அதோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட லாட் சைஸ் என்ன. ஸோ அடுத்ததாக முக்கியமாக ரிஸ்க்குன்றதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, என்ட்ரி ப்ரைஸ்க்கும் ஸ்டாப் லாஸ்க்கு இடைப்பட்ட அந்த பகுதியை இருக்கிற அந்த ரிஸ்க் குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ரிஸ்க் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ட்ரி ப்ரைஸ்க்கும் டார்கெட் ப்ரைஸ்க்கும் இடைப்பட்ட அந்த பகுதிக்கான குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுடைய டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மினிமம் டார்கெட்ஸ். மினிமம் டார்கெட்ஸ்னால் என்னென்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 3555. என்னால் 3555 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க, டார்கெட் அவ்வளோ வரைக்கும். ஸோ எனக்கு மினிமமாக ஒரு 1500 ரூபாயிலேருந்து குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே டார்கெட் வரங்கிற மாதிரி ஏதாவது மினிமம் டார்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 வகையான மினிமம் டார்கெட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். 1500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு வரைக்குமான மினிமம் டார்கெட்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மினிமம் அமௌண்ட் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கவர் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த மினிமம் டார்கெட்டு நம்மளோட சார்ட்லேயே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகி காட்டும். இந்த மினிமம் டார்கெட்டால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டார்கெட் ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நம்ம மினிமமும் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இதோட சக்ஸஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதாவது மினிமம் டார்கெட் 1500ங்கிறது மினிமம் உங்களுக்கு ஒரு 90% அக்யூரேட்டும், 2500ங்கிறது 80%, 5000ங்கிறது 65% உங்களுக்கு அக்யூரேட் ரேட் கொடுக்குது. ஸோ 1500 இல்லைனா 2500ல் மேக்ஸிமம் உங்களுடைய இன்ட்ராடே டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அட் ஃப்ரைடே மண்டே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மினிமம் டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அந்த இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட கரண்ட் டே ஸ்டேட்டஸ், அதாவது காலையில் ஓப்பன் ஆனப்போ எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆனிச்சு, அதோட ஹை எவ்வளோ போயிருக்கு, லோ எவ்வளோ போயிருக்கு, அட் ப்ரெசன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குங்க முதற்கொண்டு உங்களோட டே ஸ்டேட்டஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் க்ளோஸ் ஆகிற வரைக்குமான ஒரு ஓவரால் வியூ எங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்ட்ராடே வந்து 30 மினிட்ஸு. பட் இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற கேண்டில் வந்து அந்த ஸ்கிரிப்டோட ஓவரால் ஸ்டேட்டஸ், அதாவது அந்த டே ஸ்டேட்டஸை வந்து உங்களுக்கு குறிக்குது. அடுத்ததாக லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே கரண்ட் சார்ட்கான லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்டிபி மற்றும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம், ப்ரீவியஸ் க்ளோஸ், டேட் ஆகிய பேராமீட்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஒரு பர்டிகுலர் கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, ஓஹெச்எல்சியை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கேண்டிலுக்கு மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ண அந்த கரண்ட் கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் ப்ரைஸும் வித் வால்யூமோட கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேண்டிலோட ஓஹெச்எல்சின்னு சொல்லக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அடிஷ்னலாக 2 பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்விட்ச் பட்டன். இந்த ஸ்விட்ச் பட்டன் எதுக்காகனா இன்ட்ராடே சார்ட்லேருந்து இஓடி சார்ட்டுக்கும், இஓடி சார்ட்லேருந்து இன்ட்ராடே சார்ட்டுக்கும் உங்களோட சார்ட்டோட ஆக்சஸை மாற்றி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கீங்கன்னா இன்ட்ராடே சார்ட்டில் இருந்த மாதிரியே அடுத்த செகண்ட்லேயே நீங்கள் இஓடி சார்ட்டை பார்க்கணுன்னா இந்த ஸ்விட்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட இஓடி சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிறது ரெஃப்ரெஷ் பட்டன். சார்ட் டிராயிங்லையோ இல்லை ப்ரைஸ்லையோ ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் மேனுவலாக அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி சார்ட்டை ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே சார்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ சில இன்ட்ராடே சார்ட்ஸை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவோட இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இன்ட்ராடே சார்ட்லையும் செல் காலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு அண்ட் டார்கெட் பாயிண்ட்ஸான 3 வேல்யூஸ் இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக மினிமம் டார்கெட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மினிமம் டார்கெட் 1 அச்சீவ் ஆகிட்டு மெயின் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. கரண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1688, ஓவரால் ரிஸ்க் அமௌண்ட்டு 3625. நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மினிமம் டார்கெட்டை நீங்கள் கவர் ஆர்டராக யூஸ் பண்ணி மினிமமாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். இந்த 1500 ரூபாய் சக்ஸஸ் ரேஷியோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு 90% கை கொடுக்கும். அடுத்தது எல்என்டியோடது. எல்என்டிலையும் ஸ்டாப் லாஸ், செல், டார்கெட் என்ற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் எல்என்டியில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செல் சிக்னல் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 20-30 கேண்டிலுக்கு முன்னாடியே இந்த பை சிக்னல் வந்திருக்கு. வந்த அந்த அடுத்த 3 கேண்டில்லையே உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது என்னால். இதோட டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ராஃபிட் 8700 ரூபாய். அதோட ஓவரால் ரிஸ்க் அமௌண்ட்டு 5370 ரூபாய் தான். அடுத்ததான் நான் சில கமாடிட்டி இன்ட்ராடே சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் அலுமினியத்தோட இன்ட்ராடே சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரோட இன்ட்ராடே சார்ட் மாதிரி தான் கமாடிட்டியோட இன்ட்ராடே சார்ட்டும். இதுலேயும் உங்களுக்கு செல் பாயிண்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸுங்கிற 3 மெயின் வேல்யூவும் அதோட சேர்த்து அடிஷ்னல் டார்கெட்ஸும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. இந்த அலுமினிய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டார்கெட் அச்சீவ் ஆகி அதுக்கப்புறம் தேர்ட் டார்கெட், அதாவது 5000க்கு வர்த்தான தேர்ட் டார்கெட் அச்சீவ் ஆகி உங்களுக்கு செல்லிங் இன்னும் ஸ்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செல் காலோட பேராமீட்டர்ஸை நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஸ்டேட்டஸ் போர்டில் பார்க்க முடியும். லாஸ்ட்டாக செல் கால் என்ன டேட்டுக்கு வந்திருக்கு, என்ன டைமுக்கு வந்திருக்கு, அதோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன, அதோட லாட் சைஸு, ப்ளஸ் அதோட ப்ராஃபிட் அமௌண்ட்டு, எவ்வளோ ரிஸ்க் அமௌண்ட்டுங்க முதற்கொண்டு உங்களுக்கு சேம் மற்ற இன்ட்ராடே சார்ட்டில், ஃபியூச்சர் இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கிற மாதிரியான சேம் ஐட்டம்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போது அடுத்ததாக நிக்கலோட இன்ட்ராடே சார்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிக்கலில் பார்த்தீங்கன்னா சேம் செல் சிக்னல் இருக்குது. செல் சிக்னல் பார்த்தா வந்து செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு மெயின் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. செல் சிக்னல் அந்த செல் பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற இடம் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. இதோட ரிஸ்க் அமௌண்ட்டையும் அதோட மினிமம் ப்ராஃபிட்டு மற்றும் கரண்ட் ப்ராஃபிட்டோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களால் அந்த ஸ்டேட்டஸ் போர்டில் பார்க்க முடியும். ஸோ கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, நம்ம சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் எல்லாமே சேம் தான். இப்போது ஆரல் கிளைண்ட் சாஃப்ட்வேரில் ஈஓடி சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ராடே சார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம எல்டிபி ப்ரைஸை கிளிக் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈஓடி சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கிரிப்டோட நேமை கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி ஓப்பன் பண்ண, நிஃப்டின்ற அந்த நேமை நான் கிளிக் பண்ணுறேன். நிஃப்டின்ற பேரை கிளிக் பண்ண உடனே எனக்கு நிஃப்டியோட டே சார்ட், அதாவது ஈஓடி சார்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஈஓடி சார்ட்டோட பைசெல் சிக்னலும் கிட்டத்தட்ட இன்ட்ராடே சார்ட்டோட பைசெல் சிக்னல் மாதிரி தான். அதில் இருக்கிற மாதிரியே இங்கே என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் மற்றும் டார்கெட் ப்ரைஸ்னு 3 மெயின் ப்ரைஸஸ் இருக்குது. அதில் இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே சார்ட்டில் பை சிக்னல் வந்தனாலே அதுக்கப்புறம் வர கேண்டில் எல்லாமே க்ரீனாகவும், செல் சிக்னல் வந்தாலே அதுக்கப்புறம் வர கேண்டில்ஸ் எல்லாமே ரெட்டாகவும் வரும். ஆனால் இங்கே உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கேண்டில் சைஸில் தான் வருது. ஆனால் பைசெல் சிக்னல் உங்களுக்கு ப்ரைஸ் இண்டிகேஷன் கரெக்டாக கொடுக்குது. இந்த 3 ப்ரைஸஸை விட இன்ட்ராடேயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 5 அடிஷ்னல் டார்கெட்ஸுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய், 7500, 10000, 12500 மற்றும் 15000ங்கிற மாதிரி 5 அடிஷ்னல் டார்கெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது நிஃப்டி ஈஓடி சார்ட்டில் 8525.3ங்கிற மெயின் டார்கெட்டையும் தாண்டி நிஃப்டியானது 7500 ரூபாய் மதிப்புள்ள 2வது டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மினிமம் டார்கெட்டையும் வச்சு கவர் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஸ்கிரிப்டில் மினிமமாக பார்த்தீங்கன்னா மெயின் டார்கெட்டே 10000, 15000 பொசிஷனல் ட்ரேடிங்கில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 5000, 7500ங்கிற மாதிரி மினிமம் டார்கெட்டை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் கடைசியாக என்ன கால் வந்திருக்கு, என்ன டேட்டில் வந்திருக்கு, அதோட என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட், அதோட லாட் சைஸு மற்றும் அதோட ரிஸ்க் அமௌண்ட் என்னங்கிறத கரெக்டாக சொல்லுது. அதே மாதிரி இப்போது நிஃப்டியோட கரண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அமௌண்ட்டையும் தாண்டி 6077 போயிட்டுருக்கு. அதாவது மெயின் டார்கெட்டையும் தாண்டி இருக்குது. இன்ட்ராடேயில் இருக்கிற மாதிரி இங்கே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் 5 அடிஷ்னல் டார்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அடிஷ்னல் டார்கெட்ஸோட ப்ராஃபிட் அமௌண்ட் வேணுமோ அந்த அடிஷ்னல் டார்கெட்ஸ்க்கான டார்கெட் ப்ரைஸை நீங்கள் கவர் ஆர்டரில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் புக் ஆகி கீழே வந்துடும். கீழே வந்துட்டு இன்ட்ராடே சார்ட்டில் இருக்கிற மாதிரியே அதோட எல்டிபி வேல்யூ, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் மற்றும் வால்யூம்கான டோட்டல் பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்குது.
இந்த பேராமீட்டர்ஸ் மவுஸோட பாயிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கேண்டில் மேலே வச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இருக்க அந்த பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்ட்ராடே சார்ட்டில் நம்ம பை செல் சிக்னல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சேம் கான்செப்ட் தான் இஓடி சார்ட்லேயும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் கோல் இண்டியாவோட பொசிஷனல் ட்ரேடிங் அந்த இஓடி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே பை பாயிண்ட்டு அண்டு ஸ்டாப் லாஸு டார்கெட் பாயிண்ட்ஸ்னு 3 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. அடிஷ்னல் டார்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கரண்ட் பை சிக்னலுக்கு நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட் 53,000 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட ரிஸ்க் அமௌண்ட் 8,650 தாண்டி உங்களுக்கு லாங் டேர்மில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் வியூவில் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பொசிஷனல் ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை விட ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். பொசிஷனல் யூஓடி சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ பொசிஷனலாக பை அண்ட் செல் சிக்னலை எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க அந்த கெட் பொசிஷனல் கால்ஸ் க்ளோசிங் பேசிஸ் பட்டனை ஆஃப்டர் 3 o'clock நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது என்டையர் மார்க்கெட்டை ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி பை அண்ட் செல் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் போர்டை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏசிசியில் பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஏசிசியோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஏசிசியோட யூஓடி சார்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பிளிங்க் ஆகிட்டு இருக்க அந்த க்ரீன் கேண்டில் ஆனது அதாவது டுடே கேண்டில் கடைசியாக ரன் ஆகிட்டு இருக்க அந்த கேண்டிலில் தான் உங்களுக்கு க்ளோசிங் பேசிஸில் பிரேக் அவுட் ஆகி பை அண்ட் செல் சிக்னல் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஃப்ரெஷ் சிக்னல். அதாவது நீங்கள் 3 to 315 வரைக்கும் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு 315க்கு மேலே வர பையிங் செல்லிங்கை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அது உங்களுக்கு மினிமம் டார்கெட் 1 இல்லைன்னா 2 அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 3 o'clock கெட் பொசிஷனல் கால் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் இஓடியில் பை அண்ட் செல் சிக்னலை பெற முடியும். ஹோம் பேஜில் இருக்க ஈக்விட்டி பொசிஷனல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வர லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணியிருக்கிற எல்லாமே ஈக்விட்டியோட ஸ்கிரிப்ட் நேம், அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் இருக்கிற கம்பெனிஸோட நேம். இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஈக்விட்டியோட எல்டிபி ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிபி ப்ரைஸ். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ குரூப் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் 120 to 150 வரைக்குமான ஸ்டாக்ஸுங்க உங்களுக்கு பொசிஷனல் ட்ரேடிங்க்கு அவைலபிளாக இருக்குது. கீழே இன்ட்ராடே சார்ட்டில் இருக்க மாதிரியே ஒரு அட்மின் மெசேஜ் இருக்குது. அது பொசிஷனல் ட்ரேடிங் கால்ஸை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும், பக்கத்தில் டெய்லி, வீக்லி மற்றும் மந்த்லி ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி சார்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காகவும். அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், அங்கே இருந்த மாதிரியே கெட் பொசிஷனல் கால்ஸ் தனியாக ஒரு பட்டன் இருக்குது. நீங்கள் ஈக்விட்டியில் பை செல் சிக்னலை அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா இந்த கெட் பொசிஷனல் கால்ஸ் பட்டன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பண்ண மாதிரியே இந்த பொசிஷனல் காலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆஃப்டர் 3 o'clock இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷனல் கால்ஸ் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு செல் அண்ட் பை என்ற கீவேர்டில் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வரும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பையாக இருந்தால் அதுக்கான பையோட பை செல் அண்ட் ஸ்டாப் லாஸ் டீட்டெயில்ஸும், அதுவே செல்லாக இருந்தால் செல்லுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டில் லாஸ்ட் பிளிங்கிங் கேண்டில் தான் இன்றைக்கி டுடே கேண்டில். அதில் உங்களுக்கு தேவையான என்ட்ரி பாயிண்ட் மற்றும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டேட்டஸ் போர்டில் அடிஷ்னலாக கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஈக்விட்டி பொசிஷனல் கால்ஸை பொறுத்து பையாக இருந்தால் கால் ஆப்ஷன் வித் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடையும், செல்லாக இருந்தால் புட் ஆப்ஷன் மற்றும் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் ஈக்விட்டியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதுவே ஈக்விட்டி மார்க்கெட்டில் பொசிஷனலாக ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பை செல் ரெக்கமெண்டேஷன் வித் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு கிடைக்கிறதுனால நீங்கள் கம்மி மார்ஜின்லையும் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்விட்டி பொசிஷனல் ட்ரேடிங் ஆனது ஈக்விட்டி மற்றும் ஆப்ஷனுக்கான பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் சூட்டபுளாக இருக்கும்.